வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சுஜாதா அவர்களின் நகரம். 1970களில் சுஜாதா அவர்களால் எழுதப்பட்ட சிறுகதை இது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சுவர்களில் ஓரடி உயர எழுத்துக்களில் விளம்பரங்கள் விதவிதமாக ஒன்றி வாழ்ந்தன. மதுரையில் ஒரு சாதாரண தினம். எப்போதும் போல பைப் அருகே குடங்கள் மனிதர்களுக்காக வரிசை தவம் இருந்தன. சின்ன பையன்கள் டெட்டனஸ் கவலையின்றி மண்ணில் விளையாடி கொண்டிருந்தார்கள். பாண்டியன் போக்குவரத்து கழக பஸ்கள் தேசியம் கலந்த டீசல் புகை பரப்பி கொண்டிருந்தன. புரோட்டீன் போதா போலீஸ்காரர்கள் இங்கும் அங்கும் செல்லும் வாகன மானிட போக்குவரத்தை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். நகரில் மனித இயக்கம் ஒருவித பிரௌனியான் இயக்கம் போல் இருந்தது. கதர் சட்டை அணிந்த மெல்லிய அதிக நீளமில்லாத ஊர்வலம் ஒன்று சாலையின் இடதுபுறத்தில் அரசாங்கத்தை விலைவாசி உயர்வுக்காக திட்டிக்கொண்டே ஊர்ந்தது. செருப்பில்லாத டப்பாக்கட்டு ஜனங்கள், மீனாட்சி கோயிலின் ஸ்தம்பித்த கோபுரங்கள், வற்றிய வைகை, பாலம். மதுரை, நம் கதை இந்த நகரத்துக்கு இன்று வந்திருக்கும் ஒரு பெண்ணை பற்றியது. வள்ளியம்மாள் தன் மகள் பாப்பாத்தியுடன் மதுரை பெரியாஸ்பத்திரியில் ஓபி டிபார்ட்மெண்ட்டின் காரிடாரில் காத்திருந்தாள். முதல் தினம் பாப்பாத்திக்கு ஜுரம். கிராம பிரைமரி ஹெல்த் சென்டரில் காட்டியதில் அந்த டாக்டர் பயங்காட்டி விட்டார். உடனே பெரியாஸ்பத்திரிக்கு எடுத்துக்கிட்டு போ என்றார். அதிகாலை பஸ் ஏறி பாப்பாத்தி ஸ்ட்ரெச்சரில் கிடந்தாள். அவளை சூழ்ந்து 6 டாக்டர்கள் இருந்தார்கள். பாப்பாத்திக்கு 12 வயது இருக்கும். மார்பு வரை போர்த்தப்பட்டு தெரிந்த கைகள் குச்சியாயிருந்தன. பாப்பாத்தி ஜுர தூக்கத்தில் இருந்ததால் வாய் திறந்திருந்தது. பெரிய டாக்டர் அவள் தலையை திருப்பி பார்த்தார். கண் இரைப்பையை தூக்கி பார்த்தார். கன்னங்களை விரலால் அழுத்தி பார்த்தார். விரல்களால் மண்டையோட்டை உணர்ந்து பார்த்தார். பெரிய டாக்டர் மேல்நாட்டில் படித்தவர். போஸ்ட் கிராஜுவேட் வகுப்புகள் எடுப்பவர். ப்ரொஃபஸர். அவரை சுற்றிலும் இருந்தவர்கள் அவரின் டாக்டர் மாணவர்கள். அக்யூட் கேஸ் ஆஃப் மெனின்ஜைட்டிஸ், நோட்டிஸ் திஸ். வள்ளியம்மாள் அந்த புரியாத பேச்சுக்களின் ஊடே தன் மகளையே ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். டார்ச் அடித்து விழிகள் நகருகின்றனவா என்று சோதித்தார்கள். குறிப்புகள் எடுத்துக்கொண்டார்கள். பெரிய டாக்டர், இந்த பொண்ணை அட்மிட் பண்ண சொல்லிடுங்க என்றார். ஒருவர் வந்து, தோ பாருமா, இந்த பொண்ணை உடனே ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும். தோ அங்கே உட்கார்ந்துருக்காரு, அவர்கிட்ட போ. சீட்டுங்க என்றார் வள்ளியம்மாளிடம். சீட்டு இல்லை. சரி, அவர் கொடுப்பாரு, நீ வாயா இப்படி பெரியவரே. வள்ளியம்மாள் பெரிய டாக்டரை பார்த்து, ஐயா, குழந்தைக்கு சரியாக போயிருங்களா என்றாள். முதல்ல அட்மிட் பண்ணு, நாங்கள் பார்த்துக்குறோம். டாக்டர் தனசேகரன், நானே இந்த கேஸை பார்க்குறேன். see that she is admitted. எனக்கு கிளாஸ் எடுக்கணும். போயிட்டு வந்ததும் பார்க்குறேன். மற்றவர்கள் புடைசூழ அவர் ஒரு மந்திரி போல கிளம்பி சென்றார். டாக்டர் தனசேகரன் அங்கிருந்து சீனிவாசனிடம் சொல்லிவிட்டு பெரிய டாக்டர் பின்னால் விரைந்தார். சீனிவாசன் வள்ளியம்மாளை பார்த்தான். இங்கே வாம்மா. டே சாவ்கிராக்கி, அந்த ரெஜிஸ்ட்ரேடரா? உன் பேர் என்ன? வள்ளியம்மாள். பேஷண்ட்டு பேர்? அவர் செத்து போயிட்டாருங்க. பேஷண்ட்டுன்னா நோயாளி. யாரை சேர்க்கணும்? என் மகளைங்க. பேர் என்ன? வள்ளியம்மாளுங்க. என்ன சேட்டையா பண்ணுற? உன் மக பேர் என்ன? பாப்பாத்தி. பாப்பாத்தி. அப்பாடா, இந்த சீட்டை எடுத்துக்கிட்டு போய் இப்படியே நேராக போனீன்னா அங்கே மாடிப்படிக்கிட்ட நாக்காளி போட்டுக்கிட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார், வருமானம் பார்க்குறவர். அவர்கிட்ட கொடு. குழந்தைங்க. குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கட்டும். கூட யார்? வள்ளியா? நீ போயிட்டு வா. விஜயரங்க யாரியா? வள்ளியம்மாளுக்கு பாப்பாத்தியை விட்டு போவதில் இஷ்டமில்லை. அந்த கியூ வரிசையும் அந்த வாசனையும் அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது. இறந்து போன தன் கணவன் மேல் கோபம் வந்தது. அந்த சீட்டை கொண்டு அவள் எதிரே சென்றால் நாற்காலி காலியாக இருந்தது. அருகே இருந்தவரிடம் சீட்டை காட்டினாள். அவர் எழுதி கொண்டே சீட்டை இடது கண்ணின் கால் பாகத்தால் பார்த்தார். இருமா, அவர் வரட்டும் என்று காலி நாற்காலியை காட்டினார். வள்ளியம்மாளுக்கு தன் மகளிடம் செல்ல ஆவல் ஏற்பட்டது. அவள் படிக்காத நெஞ்சில் காத்திருப்பதா குழந்தையிடம் போவதா என்கிற பிரச்சனை உலக அளவுக்கு விரிந்தது. ரொம்ப நேரமாவுங்களா என்று கேட்க பயமாக இருந்தது.
அவளுக்கு வருமானம் மதிப்பிடுபவர் மெதுவாக வந்தார், உட்கார்ந்தார். ஒரு சிட்டிகை பொடியை மூக்கில் 3 தடவை தொட்டுக்கொண்டு கர்ச்சீப்பை கயிறாக சுருட்டி தேய்த்து கொண்டு சுறுசுறுப்பானார். இந்த பார், வரிசையாக நிற்கணும். இப்படி ஈசப்பூச்சி மாதிரி வந்தீங்கன்னா என்ன செய்யறது? வள்ளியம்மாள் 30 நிமிஷம் காத்திருந்த பின் அவள் நீட்டிய சீட்டு அவளிடமிருந்து பிடுங்கப்பட்டது. டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா. டாக்டர் கையெழுத்தே இல்லையே இதில். அதுக்கு எங்கிட்டு போகணும்? எங்கிருந்து வந்த? மூணாண்டிப்பட்டிங்க. மூணாண்டிப்பட்டி. இங்கே கொண்ட அந்த சீட்டை. சீட்டை மறுபடி கொடுத்தால் அவர் அதை விசிறி போல் இப்படி திருப்பினார். உன் புருஷனுக்கு என்ன வருமானம்? அவள் புரியாமல் விழித்தாள். எத்தனை ரூபாய் மாதம் சம்பாதிப்ப? அறுப்புக்கு போனால் நெல்லா கிடைக்கும், அப்புறம் கம்பு, கேழ்வரகு. ரூபா கிடையாதா? சரி சரி, 90 ரூபாய் போட்டு வைக்கிற. மாசங்களா? பயப்படாத, சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இந்த சீட்டை எடுத்துக்கிட்டு கொடு. நேராக போய் இடது பக்கம் பீச்சாங்கை பக்கம் திரும்பு. சுவத்தில் அம்பு அடையாளம் போட்டிருக்கும். 48ஆம் நம்பர் ரூமுக்கு போ. வள்ளியம்மாள் அந்த சீட்டை 2 கரங்களிலும் வாங்கி கொண்டாள். கிளார்க் கொடுத்த அடையாளங்கள் அவள் எளிய மனதை மேலும் குழப்பி இருக்க காற்றில் விடுதலை அடைந்த காகிதம் போல ஆஸ்பத்திரியில் அலைந்தாள். அவளுக்கு படிக்க வராது. 48ஆம் நம்பர் என்பது உடனே அவள் ஞாபகத்திலிருந்து விலகி இருந்தது. திரும்பி போய் அந்த கிளார்க்கை கேட்க அவளுக்கு அச்சமாக இருந்தது. ஒரே ஸ்ட்ரெச்சரில் 2 நோயாளிகள் உட்கார்ந்து கொண்டு பாதி படுத்து கொண்டு மூக்கில் குழாய் செருகி இருக்க அவளை கடந்தார்கள். மற்றொரு வண்டியில் ஒரு பெரிய வாய் அகன்ற பாத்திரத்தில் சாம்பார் சாதம் நகர்ந்து கொண்டிருந்தது. வெள்ளை குல்லாய்கள் தெரிந்தன. அலங்கரித்து கொண்டு வெள்ளை கோட் அணிந்து கொண்டு ஸ்டெத்தாஸ்கோப் மாலையிட்டு பெண் டாக்டர்கள் சென்றார்கள். போலீஸ்காரர்கள், காஃபி டம்ளர்காரர்கள், நர்ஸுகள் எல்லோரும் எல்லா திசைகளிலும் நடந்து கொண்டு இருந்தார்கள். அவர்களை நிறுத்தி கேட்க அவளுக்கு பயமாக இருந்தது. என்ன கேட்பது என்றே அவளுக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு அறையின் முன் கும்பலாக நின்று கொண்டு இருந்தார்கள். அங்கே ஒரு ஆள் பல பழுப்பு சீட்டுகளை சேகரித்து கொண்டிருந்தான். அவன் கையில் தன் சீட்டை கொடுத்தாள். அவன் அதை கவனமில்லாமல் வாங்கி கொண்டான். வெளியே பெஞ்சில் எல்லோரும் காத்திருந்தார்கள். வள்ளியம்மாளுக்கு பாப்பாத்தியின் கவலை வந்தது. சீட்டுகளை சேகரித்தவன் ஒவ்வொரு பெயராக கூப்பிட்டு கொண்டிருந்தான். பாப்பாத்தியின் பெயர் வந்ததும் அந்த சீட்டை பார்த்து, இங்கே கொண்டு வந்தியா? இந்த சீட்டை திருப்பி கொடுத்து நேரா போ என்றான். ஐயா, இடம் தெரியலீங்களே என்றாள் வள்ளியம்மாள். அவன் எதிரே சென்ற ஒருவனை தடுத்து நிறுத்தி, அமல்ராஜ், இந்த அம்மாளுக்கு 48ஆம் நம்பர் காட்டியா? இந்த ஆள் பின்னாடியே போ, இவர் அங்கதான் போறாரு என்றான். அவள் அமல்ராஜின் பின்னே ஓட வேண்டியிருந்தது. அங்கே மற்றொரு பெஞ்சில் மற்றொரு கூட்டம் கூடியிருந்தது. அவள் சீட்டை ஒருவன் வாங்கி கொண்டான். வள்ளியம்மாளுக்கு ஒன்றும் சாப்பிடாததாலும் அந்த ஆஸ்பத்திரி வாசனையினாலும் தலை சுற்றியது. அரை மணி கழித்து அவள் அழைக்கப்பட்டாள். அறையின் உள்ளே சென்றாள். எதிராக இருவர் உட்கார்ந்து காகித பென்சிலால் எழுதி கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவன் அவள் சீட்டை பார்த்தான், திருப்பி பார்த்தான். ஓபி டிபார்ட்மெண்ட்லேருந்து வரியா? இந்த கேள்விக்கு அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. அட்மிட் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கு, இப்போ இடம் இல்லை. நாளைக்கு காலையில் சரியாக 7:30 மணிக்கு வந்துடு. என்ன? இங்கேயே வா, நேராக வா. என்ன? வள்ளியம்மாளுக்கு அந்த அறையை விட்டு வெளியே வந்ததும் மகள் பாப்பாத்தியின் கவலை மிக பெரியதாயிற்று. அவளுக்கு திரும்பி போகும் வழி தெரியவில்லை. ஆஸ்பத்திரி அறைகள் யாவும் ஒன்று போல் இருந்தன. மிஷின்களும் நோயாளிகளும் டாக்டர்களுமாக அவளுக்கு திரும்பும் வழி புரியவில்லை. அம்மா என்று ஒரு பெண் டாக்டரை கூப்பிட்டு தான் புறப்பட்ட இடத்தின் அடையாளங்களை சொன்னாள். என் பிள்ளைய அங்கிட்டு விட்டுட்டு வந்திருக்கேனம்மா. அவள் சொன்ன வழியில் சென்றாள். அங்கே கேட் கதவு பூட்டி இருந்தது. அவளுக்கு பயம் திகிலாக மாறியது. அவள் அழ ஆரம்பித்தாள். நட்ட நடுவில் நின்று கொண்டு அழுதாள். ஒரு ஆள் அவளை ஓரமாக நின்று கொண்டு அழ சொன்னான். பாப்பாத்தி, பாப்பாத்தி, உன்னை எங்கிட்டு பார்ப்பேன், எங்கிட்டு போவேன் என்று பேசிக்கொண்டே நடந்தாள். ஏதோ ஒரு பக்கம் வாசல் தெரிந்தது. ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே செல்லும் வாசல். அதன் கேட்டை திறந்து வெளியே செல்ல மட்டும் விட்டு கொண்டிருந்தார்கள். அந்த வாசலை பார்த்த ஞாபகம் இருந்தது அவளுக்கு. வெளியே வந்து விட்டாள். அங்கிருந்து தொலைதூரம் நடந்து மற்றொரு வாசலில் முதலில் உள் நுழைந்தது ஞாபகம் வந்தது. அந்த பக்கம் ஓடினாள். மற்றொரு வாயிலை அடைந்தாள். அந்த மரப்படிகள் ஞாபகம் வந்தது. அதோ
வருமானம் கேட்ட ஆசாமியின் நாற்காலி காலியாக இருக்கிறது, அங்கேதான். ஆனால் அங்கே மூடப்பட்டிருந்தது. உள்ளே பாப்பாத்தி ஒரு ஓரத்தில் இன்னும் அந்த ஸ்ட்ரெச்சரில் கண்மூடி படுத்திருப்பது தெரிந்தது. அதோ, ஐயா கொஞ்சம் கதவு திறங்க, என் மவ அங்கே இருக்கு. சரியா 3 மணிக்கு வா, இப்போ எல்லாம் க்ளோஸ். அவனிடம் 10 நிமிஷம் மன்றாடினாள். சில்லறையை கண்ணில் ஒத்திக்கொண்டு யாருக்கோ அவன் வழி விட்ட போது அந்த வழியில் மீறிக்கொண்டு உள்ளே ஓடினாள். தன் மகளை வாரி அணைத்து கொண்டு தனியே பெஞ்சில் போய் உட்கார்ந்து கொண்டு அழுதாள். பெரிய டாக்டர் MD மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்து முடிந்ததும் ஒரு கப் காஃபி சாப்பிட்டு விட்டு வார்டுக்கு சென்றார். அவருக்கு காலையில் பார்த்த மெனின்ஜைட்டிஸ் கேஸ் நன்றாக ஞாபகம் இருந்தது. இன்னைக்கு காலையில் அட்மிட் பண்ண சொன்னனே, மெனின்ஜைட்டிஸ் கேஸ், 12 வயசு பொண்ணு, எங்கய்யா? இன்னைக்கு யாரும் அட்மிட் ஆகலையே டாக்டர். என்னது, அட்மிட் ஆகலையா? நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னனே. தனசேகரன், உங்களுக்கு ஞாபகம் இல்லை? இருக்குது டாக்டர். பால், கொஞ்சம் போய் விசாரிச்சுட்டு வாங்க. அது எப்படி மிஸ் ஆகும்? பால் என்பவர் நேராக கீழே சென்று எதிராக இருந்த கிளார்க்குகளிடம் விசாரித்தார். எங்கய்யா அட்மிட்னு நீங்கள் பாட்டுக்கு எழுதி போடுறீங்க, வார்டில் நிற்க இடம் கிடையாது. சீஃப் கேட்குறார், அவருக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். எனக்கு என்ன தெரியும்? 12 வயசு பொண்ணு ஒன்றும் நம்ம பக்கம் வரல. வேறு யாராவது வந்திருந்தா கூட எல்லாரையும் நாளைக்கு காலையில் வர சொல்லிட்டேன். ராத்திரி 2-3 பெட்டு காலியாகும். எமர்ஜென்சினா முன்னாலேயே சொல்லணும். இல்லை பெரியவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஒரு வார்த்தை. உறவுக்காரங்களா? வள்ளியம்மாளுக்கு மறுநாள் காலை 7:30 மணி வரை என்ன செய்ய போகிறோம் என்பது தெரியவில்லை. அவளுக்கு ஆஸ்பத்திரியின் சூழ்நிலை மிகவும் அச்சம் தந்தது. அவர்கள் தன்னை பெண்ணுடன் இருக்க அனுமதிப்பார்களா என்பது தெரியவில்லை. வள்ளியம்மாள் யோசித்தாள். தன் மகள் பாப்பாத்தியை அள்ளி அணைத்து கொண்டு மார்பின் மேல் சார்த்தி கொண்டு தலை தோளில் சாய கை கால்கள் தொங்க ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்தாள். மஞ்சள் நிற சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டாள். அவனை பஸ் ஸ்டாண்டுக்கு போக சொன்னாள். வாட் நான்சென்ஸ்! நாளை காலையில் 7:30 மணியா? அதுக்குள்ளே அந்த பொண்ணு செத்து போயிடும்யா. டாக்டர் தனசேகரன், நீங்கள் ஓபியில் போய் பாருங்கள், அங்கே தான் இருக்கும். இந்த வார்டில் ஒரு பெட் காலி இல்லைன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் வார்டில் பெட் இருக்குது, கொடுக்க சொல்லுங்கள், குவிக். டாக்டர், அது ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு. ஐ டோன்ட் கேர். ஐ வாண்ட் தட் கேர்ள் அட்மிட்டட் நவ், ரைட் நவ். பெரியவர் அம்மாதிரி இதுவரை இறைந்தது இல்லை. பயந்த டாக்டர் தனசேகரன், பால், மிராண்டா என்கிற தலைமை நர்ஸ் எல்லோரும் வள்ளியம்மாளை தேடி ஓபி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓடினார்கள். வெறும் சொரந்தானே, பேசாமல் மூணாண்டிப்பட்டிக்கே போயிடலாம், வைத்தியர்கிட்ட காட்டிடலாம், கிராம ஆஸ்பத்திரிக்கு போகாண்டாம். அந்த டாக்டர் தான் பயங்காட்டி மதுரைக்கு விரட்டினாரு. சரியாக போயிடும். வெள்ளை கட்டி போட்டு விபூதி மந்திரிச்சிடலாம். சைக்கிள் ரிக்ஷா பஸ் நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. வள்ளியம்மாள் பாப்பாத்திக்கு சரியாய் போனால் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு 2 கை நிறைய காசு காணிக்கையாக அளிக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டாள். இதோடு இந்த கதை முடியுது. 50 ஆண்டுகளுக்கு முன் இருந்த அரசு மருத்துவமனைகளின் அவலத்தை, வலி தரும் உண்மைகளை முகத்தில் அறைந்தாற்போல் இந்த கதையில் சொல்லியுள்ளார் சுஜாதா அவர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவோடு அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.